வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தரமான கண்டு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வண்டியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் புல்லட் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போது வீடியோ வரும் புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்சி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னடா கிளைமேட் ஒரு மாறு இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா புயல் கிடக்குதுன்னு சொன்னாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிச்சு. லாஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல. ஸோ இந்த வீக் மிஸ் பண்ணாமல் வீடியோ எடுத்து ஆகணும்டா அப்படிங்கிறதுனால கம்மியாக மழை பெய்யும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு பைக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 200K சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடப்போகுது. ஸோ உங்களை சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரீச் ஆகிடலாம். அண்ட் வேகமாக போகிறதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன் ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட். ஸோ டீசல் புல்லட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்லாம் கிடையாது. ஸோ ரொம்பவே ஓல்டு வண்டி. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிக்கர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நானும் பிரதரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த கிக்கர் அடித்து பார்த்துட்டோம். ஸ்டார்ட்டே ஆகல. எங்களுக்கு கால்வடி வந்தது தான் மிச்சம். அண்ட் ஓனருக்கு திரும்பி ஃபோன் அடித்து ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தான் கேள்விப்பட்டோம். கேட்டதுக்கப்புறம் அதை இழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணோன்னே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த லிவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் சிசின்னு பார்க்கும்போது 325cc இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா 15 Nm ஆஃப் டார்க் அண்ட் 7 bhp பவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வண்டி. இன்ஜின் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்படி தான் இருக்குது இன்ஜின். நியூட்ரலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியரில் போட முடியாது. ஃபஸ்ட் கியர் மேலே, மித்த கியர் எல்லாமே கீழே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கீரு, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக்கு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸு. ஓட்ட தெரியாதவன் கண்டிப்பாக அந்த வண்டி ஓட்ட முடியாது. வண்டியோட லுக் பாருங்கள். ஓல்டாக இருந்தாலும் தி லெஜெண்ட்னே சொல்லலாம் ராயல் என்ஃபீல்டு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. மழை பெய்யறனால பார்த்தீங்கன்னா புகையுமே நல்லாவே தெரியுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட், பெட்ரோல் கிடையாது. ஓகேங்களா. ஹாரனுமே பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. அந்த எக்ஸாஸ்ட் நோட்லாம் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு நான் த்ராட்டில் பண்ணி காமிக்கிறேன். வேறு லெவலு செம்மையாக இருக்குல்ல. சவுண்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேலஜன் பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்ஸு சில்வர் கலரில் ரிங் லைட்ஸ் கொடுத்துருக்கிற மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஓனருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரெண்டுத்துமே பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான். அண்ட் பாருங்கள் பம்பர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஹார்ன் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் போட்டிருக்காங்க பெருசாக. ஹார்ன் சவுண்டே சூப்பராக இருக்கும். இண்டிகேட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலஜன் தான் வருது. இது பார்த்தீங்களா மேலே 2 ஐ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா மீட்டர்ஸ். ஸோ அனலாக் மீட்டர், ஆம்ப் மீட்டர் சொல்லப்போனால் இது இங்கே பாருங்கள். லெஃப்ட்டில் மவுண்ட்ஸி தான். இங்கே பாருங்கள் குக்கர் மாதிரி ஒரு செட்டப் இருக்குது பாருங்கள். நான் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் போட்டிருப்பேன். அது என் ஃப்ரெண்டோடது. இது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதரோடதுங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வாங்க ரைட் போயிடுவோம். ஃபன்னே இங்கே தாங்க இருக்குது. ரைட் சைடில் கியர் போட்டாச்சா போமா போகலாம் ப்ரோ. அண்ட் இந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டு இருக்குங்க. வேற மாதிரி பனிமூட்டமாக இருக்குது. பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கா. நம்ம முன்னாடி கியர் டவுன் பண்ணுற மாதிரி பிரேக் அழுத்திடுறேன். இல்லையுமே நியூட்ரல் வந்து உங்களுக்கு கியர் லிவர்ஸ்லேயே கிடையாது. நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு லிவர் இருக்குது பாருங்கள் கிக்கர் பக்கத்தில். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூட்ரே போட முடியும். அதுக்குமே பார்த்தீங்கன்னா படாத பாடுபட்டுட்டேன். பிஹைண்ட் த சீன் சொல்லிவிட்டு அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சீனை போட்டுருந்துருக்கலாம். நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கோபுரம் நான் ஆன் பண்ணல. சவுண்ட் கேட்டிங்களா? அவ்வளோதாங்க. ஓரளவு நம்ம ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஓட்டிடலாம் ஈஸியாக. அங்கே பாருங்கள் BMW வருது. வா செம்மையாக இருக்குல்ல. TN45 திருச்சி வண்டி தான் அது. மலையில் என்ன ரெக்கார்ட் ஆகுது என்ன ரெக்கார்ட் ஆகலைன்னே தெரியல எனக்கு. சாரி கைஸ், ஆப்போசிட்டில் போகிறேங்கிறதுக்காக. ஏன்னா இங்கேருந்து 5 kilometers போகணும். டைம் நேரம் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதான் பிரச்சனையே. இப்போ வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ப்ளீஸ் பி சேஃப். சேஃப்டி ரொம்பவே முக்கியம் லைஃப்பில். மின்னல் வேத்தில் வராது பாருங்கள். ஹைவேஸில் எவ்வளோ ஸ்பீடு வராங்கங்கிறது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அதான் பிரச்சனையே. இந்த சைடு யாராக வந்துடுறப்போ என்ன கார் அது? பென்ஸுங்க PY. சே, இந்த மாதிரி கார்லாம் வாங்கி போகணும்னு ஆசை ரொம்ப நாளாக. பார்ப்போங்க, நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த கிளைமேட்டுக்கு ராயல் என்ஃபீல்டு ஒர்த்துங்க. ஸோ எங்களுக்கு வீடியோ பார்க்கறது எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஓட்டுறதுக்கு செம்ம ஃபீலாக இருக்குது.
ஆஃப்டர் லாங் டேஸ் டாப் ஸ்பீட் பார்ப்போமா? நம்ம ஹைவே மேலே போகிறது கிடையாது, நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே வண்டியை பார்த்தீங்கன்னா போய் கொடுத்துருவோம். பழைய வண்டி ஸ்டில் 80 பார்த்தீங்கன்னா தொடுது. மோட்டோ விளாகிங் ஓகே தான், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி கிளைமேட்டில் வண்டி கிடச்சி நம்மளால் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியலன்னா அது இன்னுமே கடுப்பு, டென்ஷன் ஆயிரும். சவுண்டை கேளுங்க. அங்கே புகை வந்துச்சுல, ரன்னிங்கில் பாருங்கள், புகையே வரல சுத்தமாக. தெரியுதா? சுத்தமாக புகை வரல. சவுண்ட் கேட்குதா? மழை அதிகமாக பெய்யுதுங்க. ஓகே, இன்றைக்கி மழையில் அவங்களுக்கு கண்டென்ட் எடுக்கணும்னு இருந்திருக்கு. கார் எடுத்தேன், காருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தான், மழையிலே தான் வீடியோ எடுத்தேன். ஸோ பைக்கு கொஞ்சம் நமக்கு சேஃப் கிடையாதுல்ல மழையில் எடுக்கிறது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எனக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் கற்றுக்கிட்டேன்னா போதுங்க, எல்லா வண்டியும் ஓட்டிடுவேன். என்ன வண்டி நான் இன்னும் ஓட்டாமல் இருக்கேன், இன்னும் பெரிய பஸ் மட்டும் தான் நான் ஓட்டாமல் இருக்கேன். பழைய புல்லட்டாக இருக்கட்டும், பொது வண்டியாக இருக்கட்டும், எல்லா சிசி பைக்ஸாக இருக்கட்டும், 1000 சிசி S1000 அளவுக்கு ஓட்டியாச்சு. ஸோ லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்னா எனக்கு இந்த யூடியூப் தான். பல புது விஷயங்களை பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் கற்றுக் கொடுத்துச்சு. விடுறதுக்கு மனசு வரல, அதான் இன்னுமே போராடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ப்ரோப்பர் என்ன ஜாலியாக வந்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு வேணும் கேட்டிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. நம்ம வண்டி இன்னொரு ஆள் ஓட்டும் போது பார்க்குறதே தனி சுகங்க. வெயிட் பண்ண சாமி, கொஞ்சம் தூரம் ஊருக்குள்ளே போயிட்டு அப்படியே வரும். ஐயோ, இது புல்லட் திருப்புறதே பெரிய டாஸ்காக இருக்குங்க. நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கண்டென்ட்டை விட எனக்கு இந்த ஃபீல் செம்மையாக இருக்கு. வாவ், வேற மாதிரிங்க, வேற மாதிரி. பழைய வச்சு வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. பிரேக் எடுத்துறேன், அந்த கரெக்டாக குழி வருதுன்னு பிரேக் நிற்கல, பின்னாடி பிரேக்கு. காரம் தான் வழி விடுவாங்க தானா. ஐயோ, மழை பெய்யுது கைஸ், மழை பெய்யுது. சாரிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வண்டி எனக்கு கிடைக்க. டிராஃபிக்கா சுத்தம். ஓகே, ஸோ இன்றைக்கி கண்டென்ட்டு சிறப்பாக முடிஞ்சிருக்கு. பிரேக்குங்க, பிரேக்கு நிற்க மாட்டேங்குது. டேய் வழி விடுங்கடா, வண்டி ஆஃப் ஆகிற போது ஸ்டார்ட் பண்ண முடியாது. சுத்தங்க, இப்படி தான் பண்ணுறாங்க ஆட்டோ. அவ்வளோதான், கற்றுக்கிட்டேங்க. தண்ணி வேற பட்டுக்கிட்டே இருக்கு கைஸ். முடிஞ்ச அளவு உங்களுக்கு வீடியோவை நான் கிளியராக எடிட் பண்ணி போடுறேன். ஸோ மன்னிச்சிக்கோங்க இந்த கண்டென்ட் இப்படி கொடுக்கறதுக்காக. ஸ்டில் ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ எந்த ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் நான் பார்ப்பேங்க, நம்ம அண்ணன் செரியண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ஓ, கார் யூட்டன் அடிக்குதா? நான் பயந்துட்டேன், என்னடா அது எல்லாம் ஸ்லோ பண்ணுறாங்களேன்னு. அவ்வளோதான். ஏதோ நியூ ரூல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க, என்னன்னு தெரியல. ரோடே இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஒரு சின்ன மலை தான். அதுக்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவரை கிராஸ் பண்ணுறோம். ஓகே கேஸ், இந்த கண்டென்ட் நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சாரி, நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பேன். ஸ்க்ரீனை தொடச்சி அது எதுக்காகனா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா விடக்கே, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங். நம்மளாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். டீசல் புல்லட் ரியலி ஒர்த்துங்க, செம்ம ஃபீல் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருக்கு. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பவர் எல்லாமே சொல்லியிருப்பேன். எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் ஓகேங்களா? அண்ட் முடிஞ்ச அளவு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை. ஸோ அவங்களும் வீடியோஸ்லாம் பார்க்கட்டும். நிறைய பைக் கிடச்சி நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அது யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே ஸ்கீல ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். எல்லா வீடியோ டைம் பாஸ் பண்ணுங்கள், ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக நமக்கு வந்து அந்த ஒரு இதே இல்லைங்க, முன்ன மாதிரி வீடியோ எடுக்கிற அந்த ஆசை எல்லாமே போயிடுச்சு. ஸோ இருக்குது, ஓகே கண்டென்ட் கிடைக்குதா எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு லைஃப். முடிஞ்சாலும் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்காக என்ன பார்க்கறதுக்காக பல பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் போராடிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? டாடா பை, லவ் யூ ஃபேமிலி, கீப் சப்போர்ட்டிங்.